டே 3 ஆப்பு. ஸோ என்ன ஆப்புன்றத பார்ப்போம். ஸோ பேசிக்கா இன்னைக்கு வந்து நம்ம டைம் ட்ராக்கர் அப்படின்ற ஆப் தான் பில்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க ஈட் அப்படின்னு குடுத்துட்டு, ஹவர் வந்து ஒரு 1 ஹவர் அப்படின்னு குடுத்து நான் ஆட் ஆக்டிவிட்டி குடுக்குறேன். ஸோ இட் ஷோஸ் த ஃபார்ம் ரைட். அதே மாரி இப்ப நான் வந்து லைக் ஸ்லீப் வந்து லைக் ஐ அம் கோயிங் டூ கிவ் லைக் 8 ஹவர்ஸ். வென் ஐ ஆட் ஆக்டிவிட்டீஸ் நவ் இட்ஸ் ஷோவிங் த அனதர் சார்ட். அண்ட் கோடு ஃபார் 5 ஹவர்ஸ் அ டே அண்ட் கொடுக்குறோம். நான் சார்ட் வந்து ஆட் ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கோயிங் டு லேர்ன் ஹவு டு மேனேஜ் த ஸ்டேட்டு அண்ட் ஆல்சோ சார்ட் ஜேஎஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த சார்ட் ஜேஎஸ் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து ப்ராப்ஸு அண்ட் பாசிங் ஃபங்க்ஷன் டைப் ஸ்கிரிப்டோட டைப்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. அண்ட் வில் ஸ்டார்ட் வித் ஃப்ரம் Shadfidian installation, Tailwind installation, guys. So let's start the game with some power, okay? Come on. ஆப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மிஷினில் கண்டிப்பாக நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதே மாதிரி விஎஸ் கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. எந்த ஓஎஸ்ன்னு பாருங்கள், விண்டோவா மேக்கோ. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. தென் நம்ம யூஸ் பண்ண போகிறது லைக் Shadfidian, ஓகே. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணி பேசிக்லி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் ஆப் 3, ஓகே. ஸோ இது வந்து ஆப் நேம் வந்து என்ன வைக்கலாம்னா டைம் ட்ராக்கர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் இந்த ஃபோல்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் அப் இன் த விஎஸ் கோட். ஸோ விஎஸ் கோடில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம போட்டுடுறோம், ஓகேவா. ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்கள வந்து லைக் ரைட் சைடில் வச்சுக்கலாம், ஓகேவா. டன். ஸோ இப்போ இதில் இந்த மெனுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ண போகிறது வீட்டு. ஸோ கிளிக் த வீட். And the first step we have to install the React Vite and open the terminal. And terminalல வந்து like இந்த command வந்து copy பண்ண command paste பண்ணிக்கங்க. So it takes some time first of all. And now we have to give dot slash. ஏன் dot slashனா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். And React சூஸ் பண்ணுங்க. Then choose TypeScript and then give npm install. It takes some time, okay. Let's wait for guys. So இந்த 30 days ஆப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் லிங்க்டின்ல நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரெக்ரூட்டர்ஸ் கண்ணில் போய் விழும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட். அண்ட் தென் வி ஹாவ் டு இன்ஸ்டால் த டெய்ல்வின் சிஎஸ்எஸ். ஸோ டெய்ல்வின் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ டெய்ல்வின் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, ஓகே டன். ஸோ டெய்ல்வின் இன்ஸ்டால் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இம்போர்ட் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் என்ன index.css. So remove this and paste it here. Now done. After that ts config file update பண்ணோம். இதை காப்பி பண்ணிக்கோங்க இங்கேருந்து ts config file. ஸோ பேசிக்காக இருக்கிறத delete பண்ணிட்டு and you have to paste this one and config json ஃபைலு அதே மாதிரி இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி ஜேசன் ஃபைலுக்கு வாங்க, config ஜேசனுக்கு. ஸோ வந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹியர் ஜஸ்ட் பேஸ்ட் திஸ் ஒன் அண்ட் டோன்ட் மிஸ் அவுட் த கமா கைஸ், பிகாஸ் நான் எரர் அடிக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட்காக. ஸோ npm இன்ஸ்டால் டைப்ஸ் நோட்ஸ் நோடு. ஸோ அதுவுமே இன்ஸ்டால் ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட் கான்ஃபிகை இது பண்ண அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காப்பி come to vite config.ts, paste it here, everything is good. After that we have to install the Shadfidian and npx cn at latest init. ஸோ இன்ஸ்டால் பண்ணுவோம். லைக் நியூட்ரல் செலக்ட் பண்ணிக்கங்க. பிகாஸ் இந்த ஆப் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக ஒரே தீம் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் தட் ஐ வில் ஷோ ஹவு டு செட் அப் த தீம் இன் Tailwind CSS, all these things, okay. Now we'll add some button here. So button add பண்ணுறேன். Now you see there is no component folder here. Once இது வந்து install ஆகி முடிச்சதுக்கப்புறம் it create component folder automatically. Now we got a UI folder and we have a button component here. Everything is perfect. Now we'll check this one, okay. I'll just copy. Before copy that code I'm going to app.jsx rafce அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆப் வந்து லைக் ஓப்பன் ஆகும், ஓகே. சாரி, அந்த கோடு கொடுக்கும். அதுக்கான எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ES7 React Redux. ஸோ பேசிக்காக வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஏதாச்சும் ஒரு நாய்ஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மன்னிச்சிங்க. லைக் நைட் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஐ வாஸ் பிஸி. ஸோ அதனால் இன் சம் ப்ராஜெக்ட்ஸ் அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த பட்டனை வந்து லைக் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க, ஓகே. இம்போர்ட் பண்ணிவிட்டு தென் வி ஹாவ் டு செக் திஸ் ஒன் அண்ட் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் npm run devன் கொடுங்க. ஸோ என்டர் திஸ். now okay, we got the URL. கிளிக் பண்ணுங்க. ஸோ now it is working properly. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம Shadfidian வித் TypeScript யூஸ் பண்ணுறதுனால நிறைய
மிஸ்டேக் ஆகும். ஸோ நீங்க ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராப்பரா லைக் டாக்குமெண்டேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டூ ஷோ சம்திங் பேட் லைக் எரர் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. So now the second step we have to create pages. Okay. I'm just going to create a page. So I think கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. மன்னிச்சுங்க. நாளையிலேருந்து நைட் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை, கண்டிப்பாக நைட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஹோம் டாட் டிஎஸ்எக்ஸு. ஸோ நான் வி காட் அ ஹோம் டாட் டிஎஸ்எக்ஸ்னு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம் பேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே RAFCE அண்ட் now we got a home here. நான் இப்போ என்ன பண்ணுங்க லைக் இந்த ஆப் டாட் டிஎஸ்எக்ஸ்க்கு போயிட்டு now we'll remove all these things. Okay, we don't need these things. Now here we have to import home. Okay. ஸோ இந்த ஹோம்ன்றதை இம்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரம் பேஜ் ஸ்லாஷ் ஹோம். ஸோ இந்த ஹோமை வந்து நம்ம ஆக்சுவலாக இங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, ஆக்சுவலி இப்படியே கால் பண்ணிப்போம். ஸோ ஹியர் வி கோயிங் டு கால் த ஹோம் and when I save, now when I come back, now we can able to see the home is showing here, right? ஸோ இப்போ இந்த ஹோமில் வந்து நம்ம இந்த ஹோம் பேஜ்குள்ளே வந்து நம்ம ஒரு சில விஷயம்லாம் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் திஸ் ஒன் அண்ட் ஹியர் ஐம் கோயிங் டு கிவ் அ கிளாஸ் நேம். கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஒரு ஹெட்டிங் டேக் வச்சுக்கலாம். H1, this H1 takes a time tracker, CKER. ஓகே. அண்ட் டைம் ட்ராக்கருக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு இமோஜ் இது மட்டும் ஆட் பண்ணிப்போம் டைம் அப்படின்ற மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து கிளாஸு. ஸோ டெக்ஸ்ட்டு to Excel. So then the Tailwind classes and then font bold and add பண்ணிக்கங்க. So save this. Now we got it here, right? Then here the class. So maximum width வந்து MD வச்சுப்போம். அதே மாதிரி லைக் மேக்ஸ் ஆட்டோ AUT1 கொடுங்க, MX ஆட்டோ. ஸோ now it got center and padding வந்து ஒரு 6 கொடுங்க and B margin top வந்து ஒரு 10 and then BG வந்து white and rounded ROUNDED and shadow. Okay. Shadow and space வந்து like we can give like a Y வந்து 6 அப்படின்னு கொடுத்துப்போம். Now everything works perfectly almost, right? ஸோ எல்லாமே ஓகே தான். அண்ட் app.tsxக்குள்ளே வருவோம். ஸோ இந்த app.tsxக்குள்ளே லைக் இந்த ஹோமை கட் பண்ணுங்கள். கட் பண்ணி ஒரு div போட்டுக்கலாம். ஸோ இந்த divக்குள்ளே இந்த ஹோமை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா லைக் ஆல்ரெடி கமாண்டில் ஸ்லோவாக டீச் பண்ண சொல்லியிருந்தீங்க. சாரி, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன். ஸ்லோவாக போய்க்கலாம். ஃப்ளெக்ஸு மினிமம் ஹைட் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து SVHன்னு கொடுங்க. ஸோ இது வந்து மினிமம் ஹைட் ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் மின் ஹைட் SVHன்னு காமிக்குது. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வந்து காலமு COL அப்படின்னு கொடுங்க. அண்ட் தென் வி ஹாவ் டு கிவ் ஐட்டம்ஸ் சென்டர் CENTER. தென் justify content center அப்படின்னு வச்சுப்போம். Now we got in a center position. Everything works perfectly. இந்த கிளாஸஸ் எல்லாமே டெய்ல்வின் கிளாஸஸ். ஸோ நான் அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு இந்த கிளாஸஸ்லாம் என்ன பண்ணுதுன்றதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் தனியாக ஒரு இது போடுறேன் டெய்ல்வின் வந்து கிளாஸஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி. பட் ஃபார் திஸ் 30-day சேலஞ்ச் ஐ கான் டூ எனிதிங் லைக் ரொம்ப பெருசாக போக முடியாது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்காக தான். சரியா? சரி, ஓகே, ஆல்மோஸ்ட் குட். நவ் வி கோயிங் டு கிரியேட் component. Okay, so component COMPONENTS components, right? Okay, already components என்ற folder இருக்கு, நான் தெரியாமல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் யூ கோயிங் டு கிரியேட் அ ஃபைல் கால் டைம் ஃபார்ம். ஓகே, FORM.TSX அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுங்கள் டைம் ஃபார்மு. ஸோ அதே மாதிரி தான் RAFCE. ஓகே, ஸோ இந்த டைம் ஃபார்ம் வந்து நம்ம எங்கே கால் பண்ணலாம் அப்படின்னா லைக் நம்ம வந்து ஹோம் பேஜில் கால் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் டைம் ஃபார்ம். ஓகே, and we got the time form here. After this H1 என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டைம் ஃபார்மை கால் பண்ணிக்கோங்க. Now everything is good, right? So now we got a time form here. So perfect. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைம் ஃபார்ம் காம்பனன்ட்குள்ளே போயிருங்க. ஸோ இந்த டைம் ஃபார்ம் காம்பனன்ட்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ பேசிக்காக ஒரு சில விஷயம்லாம் ஆட் பண்ணோம். ஸோ காம்பனண்ட்டுக்கு என்னென்ன காம்பனண்ட் வேணும்னு சொல்லிட்டு இங்கே வேறு எந்த பெரிய காம்பனண்ட்டும் தேவையில்லை. லைக் நம்ம ஆல்ரெடி லைக் பேசிக்காக இதில் போயிட்டு இதை காப்பி பண்ணிப்போம். எங்கே இருக்குன்னா ரைட். ஸோ காப்பி திஸ் ஒன் அண்ட் பட்டன் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இப்போ இங்கே இன்புட் மட்டும் தான் தேவை. INPUT நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த காம்பனன்ட்குள்ளே இன்புட் கிடையாது. ரைட்டா? ஒன்ஸ் ஐ கிளிக் என்டர். ஓகே, now it is going to create a input. Now we got a input component. Everything is fine, right?
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில வந்து பேக் டூ அவர் ஓகே ஹியர். இங்க வந்து நான் இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட். ஸோ ஹியர் ஐ வாண்ட் டூ இம்போர்ட் த input from UI input. Sorry, UI இல்ல. We have to give like a at slash component slash UI slash input. Okay. Next one, I want to import a button. So here button, and this is going to come from at slash component slash UI slash button. Okay, done. So input வந்தாச்சு and then we got a button, right? So நம்ம இப்போ வந்து UI கான வேலையை பார்ப்போம். So here I'm just going to create இதை வந்து வச்சுப்போம். Okay. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, first thing I'm going to import inputன்ற காம்பனண்ட்டை கால் பண்ணலாம். ஓகே. ஸோ காம்பனண்ட் இப்படி கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அது சில்ட்ரன் பாஸ் பண்ண போகிறதில்ல. காம்பனண்ட் கால் பண்ணுறோம், சேவ் பண்ணுறேன். நவ் யூ see we got a input here, right? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ் ஹோல்டர். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து ஆக்டிவிட்டீஸ். ஸோ activity அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துப்போம் இங்கே e.g. ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக் அ ஸ்லீப் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து ஜஸ்ட் ஃபார் நவ் டெஸ்ட்டுன்னு ஆட் பண்ணிப்போம், ரைட்? ஸோ டெஸ்ட்டுன்னு இருக்கட்டும். தென் வந்து சேவ் பண்ணுறேன் பாருங்கள். now we got test and then on change. ஓகே, இப்போதைக்கு ஆன் சேஞ்சு. ஓகே, ஆன் சேஞ்ச் இப்போதைக்கு வச்சுப்போம். ஸோ ஆன் சேஞ்ச் பண்ணும்பொழுது, ஆன் சேஞ்சுனா டைப் பண்ணும்போது சரியா? ஸோ இப்போ இதில் நான் வந்து console.log e.target.value அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணுறோம். நான் when I open the inspector, ஸோ இன்ஸ்பெக்டர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கன்சோலை செக் பண்ணலாம். ஸோ கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா now I can type something here. now you see we got it, right? ஸோ இது எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஈன்றது ஈவெண்ட்டு. ஸோ ஈவெண்ட்னா என்னென்னு பார்ப்போம், ரைட்? ஸோ நான் console.log ஈன்றதை கொடுக்குறேன் பாருங்கள். நான் போய் சும்மா இதை டைப் பண்ணுறேங்க, எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வருது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா லைக் என்னோட டார்கெட் வந்து யாருன்னு பாருங்க. இங்கே என்னோட டார்கெட் வந்து இன்புட்டோட ஃபீல்டு காமி, இந்த ஃபீல்டு தான் டார்கெட்டு. ஸோ அப்போ நான் target அப்படின்றத கன்சோல் பண்ணுறேன். target. ஓகே. சாரி, target. ஸோ கன்சோல் பண்ணுறேன். now when I come back, when I type something here, now we got the input. ஸோ எனக்கு இப்போ இந்த இன்புட்டோட வேல்யூ தான் வேணும், ரைட்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாட் வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ now when I type something, now we got the value. இன்புட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது காமிக்குது. பட் இப்போதைக்கு காமிக்காது, பிகாஸ் நம்ம ஸ்டேட் டிக்ளேர் பண்ணோம். ஸோ இதுதான் டார்கெட்டோட வேல்யூ வந்து இப்படி தான் காமிக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு செகண்ட் இன்புட் தேவை. இந்த இன்புட் வந்து நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா நம்பர். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டைப் பண்ண டெக்ஸ்ட்டு, அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ். ஸோ அது வந்து பேசிக்காக நம்பர். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ டைப் ஆஃப் இதில் இன்புட் வந்து டைப் கொடுத்துக்கலாம், பிகாஸ் டிஃபால்ட் டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்பர் வந்து கொடுத்துக்கலாம், அண்ட் தென் இதில் வந்து ஹவர்ஸு. ஸோ HOURS ஹவர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 அப்படின்றத கொடுப்போம், ஓகேவா? ஸோ வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் now I'm just going to give like a 5 here. ஸோ 5ன்னு கொடுத்துப்போம். இதுவுமே வந்து லைக் கன்சோல் பண்ணால் லைக் நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைக்கணும். ஸோ அப்போ எனக்கு வந்து இப்போ 2 இன்புட் கிடச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ 2 இன்புட் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்கு. இதில் வந்து கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கிளாஸ்னால் ஸ்பேஸு SPACEY வந்து 3. ஸோ when I save, now we got a space, right? ஸோ ஆல்மோஸ்ட் குட் guys. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து the component we have to call a button. ஸோ பட்டன் காம்பனண்ட்டை நம்ம கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே. ஸோ இது வந்து ஆடு ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். now we got a button, good. and the class I'm going to give is full with ஃபுல்லு. ஸோ ஃபுல் வித்துக்கு நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ குட், ரைட்? ஸோ பர்ஃபெக்ட் guys. So now we have to set up the state here. ஸோ நான் வந்து இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ I'm just going to give a state வந்து activity அப்படின்னு நம்ம வச்சுப்போங்க. activity A for small and then set activity. So this is going to be like a camel case. A வந்து capsல இருக்கணும். ஸோ equal to use state initially string and we need to give a hours here. Okay. So HOURS and this one is going to be set hours. HOURS, done. ஸோ இதுவுமே எம்டி இனிஷியலி. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், லைக் டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருந்த இந்த டெஸ்ட்டுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு கிவ் த ஸ்டேட் கால் ஆக்டிவிட்டி
and here நம்ம இங்கே ஹார்ட் கோட் பண்ணி இந்த 5க்கு பதிலாக I'm going to give hours. So when I save this, now here empty, ரைட்டா? இப்போ பாருங்க, நான் கன்சோல் போகிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே டைப் பண்ணுறேன், எனக்கு வந்து இது கன்சோல் ஆகுது, ரைட்டா? இந்த கன்சோல் ஆகிற டேட்டாவை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த செட் ஆக்டிவிட்டீஸில் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஆக்டிவிட்டி அண்ட் ஹியர் ஐம் கோயிங் டு கிவ் ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த செட் ஆக்டிவிட்டின்றதை கன்சோலுக்கு பதிலாக நம்ம இந்த செட் ஆக்டிவிட்டியை கொடுத்துருவோம். அதே மாதிரி செட் ஹவர்ஸை இதுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ when I save now, okay, there is showing nothing, right? So but when I type A, B, C, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த டேட்டா இந்த ஸ்டேட்டில் வந்து அப்டேட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனில் அப்டேட் ஆகிறதுனால இதில் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதான் ஆக்டிவிட்டி. இப்போ ஹவரில் போயிட்டு நான் வந்து 5ன்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏபிசி 5 அப்படின்னு காமிக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு பேசிக்லி ஸ்டேட் ஒர்க் guys. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த செட் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுதோ அப்பப்பெல்லாம் இந்த ஆக்டிவிட்டியில் வந்து இந்த ஸ்டேட் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு காமிக்கும், பிரிண்ட் ஆகி காமிக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நவ் எவ்ரி திங் இஸ் ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இதுக்கு இன்னொரு ஈவெண்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ பேசிக்காக இங்கே என்ன பண்ணலான்னா, ஓகே, ஸோ பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் வச்சுக்கலாம். ஸோ ஆன் கிளிக் பண்ணும் பொழுது நான் இந்த பட்டனை வந்து இதான் ஈவெண்ட்டு. சரியா? ஆன் கிளிக் பண்ணும் பொழுது எனக்கு என்ன நடக்கணும்னா ஹேண்டில் சப்மிட் நடக்கணும். ஸோ பேசிக்லி SUBMIT ஹேண்டில் சப்மிட். இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் நான் இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட்டு இஸ் ஈக்குவல் டு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ திஸ் ஆரோ ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு டேக் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணிப்போம். இஃப் நாட் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, ஆக்டிவிட்டி நம்ம எதுவும் டைப் பண்ணல அப்படின்னா ட்ரிம்முன்னு யூஸ் பண்ணிப்போம். ட்ரிம் வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து ஏதாச்சும் இங்கே ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, ஓகேவா? ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அதை அப்போ சப்மிட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து அது ரிமூவ் பண்ணிடும். அதான் ட்ரிம் பண்ணுற மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர். லைக் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர். ஓகே, ஸோ ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இதில் நாட் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ ஹவர்ஸுமே எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அலர்ட்டு ப்ளீஸ் ஃபில் இட் அப்படின்னு வச்சுக்கலாமா? ப்ளீஸ் ஃபில் இட் அப்படின்னு வச்சுக்கலாம். So now when I save this, now we got a handle submit. When I click this button, this function is going to fire. So function fire ஆகும்போது first condition if else, ifல வந்து நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா if activity வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா and there is no hour fill பண்ணல அப்படின்னா I want to give a alert now. Okay, so now when I click here, now we got the alert, please fill it. So okay கொடுத்துக்கலாம். But when I type something, okay, so when I type something and I'll give activity, now there is no error because இந்த condition குள்ளேயே போல. Done. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் console.log ஆக்டிவிட்டி. ஓகே, அண்ட் தென் ஓகே, ஒரே ஒரு கன்சோல் வச்சுப்போம். இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறது என்னதுன்னா ஹவர்ஸ். ஓகே, டன். ஸோ நவ் ஹியர் வி கேன் டைப் சம்திங் அண்ட் ஹியர் வி கேன் கிவ் சம் நம்பர்ஸ். ஆட் now we got a console value. ஸோ நான் என்ன டைப் பண்ணோம் அது வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் கன்சோலில் வந்து நம்ம ஆட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்தவொடனே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். இது வந்து கிளியர் ஆகணும், ரைட்டா? இப்போ நான் அதுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன், ஒன்ஸ் நான் கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிளியர் த செட் ஆக்டிவிட்டி அண்ட் செட் ஹவர்ஸ். ஸோ நவ் குட். ஸோ when I refresh this, when I type something hello and add hours, when I type I got console. Now the state is like the UIல வந்து அந்த ஸ்டேட்மே வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக கிளியர் ஆகுது. ஓகே, குட், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு செட் த ஸ்டேட். இது வந்து காம்பனன்ட் லெவல் ஸ்டேட். இப்போ நம்மளை வந்து குளோபல் லெவல் ஸ்டேட்டில் வந்து செட் பண்ணோம். குளோபல் லெவல் ஸ்டேட் எங்கே செட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹோமில் வந்து இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹோமில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஐ வாண்ட் டு பாஸ் சம் ப்ராப்ஸ் ஹியர். ஓகே, பேசிக்லி ஸோ நான் வந்து இந்த ஹோமில் வந்து என்ன பண்ணுறேன், ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ const டேட்டா. சாரி காய்ஸ், ஸோ லைக் கொஞ்சம் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. செட்டு டேட்டா இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த யூ ஸ்டேட்டில் நம்மளுக்கு ஆப்ஜெக்டாக இது வந்து இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? ஸோ இந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு ஏசி டைப் ஸ்கிரிப்டோட டைப்ஸ் நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கணும், string, and then we have to give a string, and then we have to give a hours. Okay, HOURS. hours வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்பர். ஓகேவா? NUMBER நம்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னா ஓகே, சாரி, ஹியர் வி ஹாவ் டு கிவ் லைக் திஸ். இந்த இது யூஸ் பண்ணோம்.
ஸோ இப்படி கொடுத்துட்டோம். தென் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணோம் நம்மளுக்கு அரே. ஓகே, அதுக்கப்புறம் லைக் வி ஹாவ் டு கிவ் திஸ் ஆஸ் அ அரே. ஸோ எவ்ரி திங் இஸ் குட். நல்லா பாருங்கள், யூஸ் ஸ்டேட்டில் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஆக்டிவிட்டின்ற ஒரு கீ, அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஹவர்ஸ்ன்ற ஒரு கீ, அது நம்பராக இருக்கணும். அண்ட் தென் இட் ஷுட் பி அன் அரே. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் செட் டைப்ஸ் இன் டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹியர் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ கான்ஸ்ட் handle add. Okay, so the handle add la I'm going to pass a like parameters. So இது வந்து I'm going to give a activity here. Activity இது வந்து நம்மளுக்கு என்னன்னா string, and then we have to give a hours here. Okay, so இந்த hours வந்து நம்ம கொடுக்க போகிறது நம்பரு. ஓகேவா, ஸோ இதான் இந்த பேராமீட்டரில் பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ ஆக்டிவிட்டி வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும், ஹவர்ஸ் வந்து பேசிக்காக நம்மளுக்கு நம்பராக இருக்கணும். இதில் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் பேசிக்காக அதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. console.log லைக் ஆக்டிவிட்டி அண்ட் தென் வி கோயிங் டு கிவ் லைக் அ ஹவர்ஸ். ஓகேவா, இங்கே மீன்லாம் விற்கிறாங்க, அந்த சவுண்டில் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரியலி சாரி காய்ஸ், பிகாஸ் எஸ்டே ஐ வாஸ் ஸோ பிஸி வித் சம் ப்ராஜெக்ட்ஸ், அதனால தான் என்னால் இது பண்ண முடியல. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹேண்டில் ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து எங்கே கால் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ கேள்வி, ரைட்டா? இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே கால் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைம் ஃபார்முக்குள்ளே நம்ம இப்போ பேசிக்காக கால் பண்ண போகிறோம். அது எப்படி கால் பண்ணலாம்? வித் ஹெல்ப் ஆஃப் ப்ராப்ஸ். ஸோ இப்போ ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ஆன் ஆடு. ஸோ திஸ் கோயிங் டு டேக் அ ஹேண்டில் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ இந்த ஆன் ஆடை வந்து நம்ம கால் பண்ணோம். எங்கே கால் பண்ணோம்? டைம் ஃபார்முக்குள்ளே கால் பண்ணோம். ஸோ அது எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு கெட் இட் ஹியர். ஓகே, ஆன் ஆட் அப்படின்றத கெட் பண்ணுங்கள். சரியா, பட் இங்கே வந்து நம்மளால் டேரெக்டாக இப்படி ஆன் ஆட் வந்து ஒரு ப்ராப்ஸு அப்படின்னு நம்ம டைப் ஸ்கிரிப்ட் மூலயமா சொல்லணும். PROPS. சரி, பட் சொல்லும்போது இப்போ இங்கே எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குதுன்னா டைப் ஸ்கிரிப்ட் கிட்ட நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ஸ் வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லணும். அதுதான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ஸ். சரியா, ஸோ அந்த ப்ராப்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? ஆப்ஜெக்டாக இருக்கணும். நவ் ஹியர் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஆன் ஆடு. ஸோ இந்த ஆன் ஆட் என்னவா இருக்கணும் அப்படின்னா this going to take a function. So here there is a two argument. நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து activity string, hour வந்து number. I'll just copy this and I'm just going to paste it here. Okay, so இப்போ like இது வந்து என்னதுன்னா function, ரைட்டா? So here I want to give a void void அப்படின்னு கொடுத்துருங்க. So now everything is works good, right? எந்த ஒரு எரருமே காமிக்கல. ஸோ அப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஹேண்டில் ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். டேக்ஸ் அ டூ திங், ஆக்டிவிட்டி அண்ட் ஹவரு. ஸோ இந்த ஹேண்டில் ஆடை ஆன் ஆடுன்ற ஒரு ப்ராப்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஆன் ஆடை நம்ம வந்து டைம் ஃபார்மில் கெட் பண்ணுறோம், லைக் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். இங்கே இது வந்து என்னது? ப்ராப்ஸ் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லணும் இன்டர்ஃபேஸ் கிட்ட. ஓகேவா, ஸோ வி ஹாவ் அ இன்டர்ஃபேஸ் ஹியர் அண்ட் ப்ராப்ஸ் on add என்ற ஃபங்க்ஷனில் we got the activity string, first parameter, hours, number, second parameter, then it returns a void. voidனா something returning, அதுதான் வந்து void ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா, ஸோ நான் வந்து இப்போ இந்த on add கொடுத்துட்டேன். ஸோ now I can able to call the on add because this is a function. Remember, this is a function, so we give a function here into this on add. ஸோ அப்போ நான் வந்து இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா instead of this console.log I'm going to call the on add here. okay, ஸோ ஆன் ஆடில் இப்போ கொடுத்தவொடனே எனக்கு எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது அப்படின்னா லைக் ஆர்குமெண்ட் ஆஃப் டைப் இஸ் ஸ்ட்ரிங்கு, பட் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கிற ஹவர் வந்து நம்பர். ஸோ அது வந்து சொல்லுது, தம்பி நீ வந்து நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, ஆனால் எனக்கு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்க, ஸோ தயவு செஞ்சு நம்பர் கொடு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் நம்பருக்குள்ளே ஹவர்ஸ் அப்படின்றத பாஸ் பண்ணிடுறேன். நல்லா புரிஞ்சுங்க. நவ் when I submit the handle submit, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆக போகுது. இந்த ஃபங்க்ஷன் எங்கே ரன் ஆகுது? இந்த இடத்துல ரன் ஆகுது. console.log இந்த இதுவை பாருங்கள், 9ன்னு போட்டிருக்கு, தெரியுதா? ஸோ நம்ம வந்து இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ when I refresh and I'm just going to add a test here. okay, and here the 10. now I'm going to add activities. now I got test 10 from home page on the number வந்து 9. ஸோ அப்போ எனக்கு இந்த இடம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ குட் காய்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி பார்த்தோம், ரைட்டா? இப்போது எனக்கு இந்த கிடைச்ச இந்த டேட்டாவை ஆக்சுவலாக இந்த டேட்டாவை வந்து ஓகே தான். ஸோ எனக்கு 2 டேட்டா கிடச்சிருக்கு, டெஸ்ட் அண்ட் 10ன்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் console.log டேட்டா அப்படின்றத நான் கொடுக்குறேன், இங்கே கன்சோல் பண்ணுறேன். சரிங்களா,
இப்போ பாருங்க, again I'm just going to give a test and then here I'm going to give 5. okay, so add activity கொடுக்குறேன், test 5. ஸோ இங்கே வந்திருக்கு and then data வந்து அரே. ஸோ இந்த அரே வந்து எம்டி அரே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரைட்டா. இந்த அரேல என்னென்ன பாஸ் பண்ணோம், ஆப்ஜெக்டா ஆக்டிவிட்டி அண்ட் ஹவர்ஸ். ஸோ நம்ம அதை தான் இங்கே கெட் பண்ணியிருக்கோம், ஆக்டிவிட்டி அண்டு ஹவர்ஸ். அது வந்து நம்பர் 5. ஸோ அதனால தான் இங்கே டைப் வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன கொடுக்கணும் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே. ஸோ பாருங்கள் எவ்வளோ சேஃப் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது. இன்னும் நீங்கள் வந்து ஸ்டில் நீங்கள் ஜேஎஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேஎஸ்எக்ஸே யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லைக் அது கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் தான் அது நம்மளுக்கு வந்து பேசிக்காக எரரே காமிக்கும். அது ரொம்ப ரொம்ப கடுப்பான வேலை. ஸோ ஆஸ் த்ரூ லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு டைப் ஸ்கிரிப்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் கம்பெனியுமே அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. சரியா. ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இப்போ இந்த டேட்டா வந்து கொடுக்கணும் அப்படின்னா, இந்த டேட்டா வந்து இதில் ஆட் பண்ணணும், இந்த டேட்டாவில் கொடுக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் அ செட் டேட்டா. ஓகே, ஸோ செட் டேட்டாவை டேரெக்டாக மியூட்டேட் பண்ண முடியாது. எப்படின்னா லைக் டேட்டா எப்படி சொல்கிறேன் பாருங்கள், டேட்டா டாட் புஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து ஆப்ஜெக்டாக ஆக்டிவிட்டி அண்டு ஹவர்ஸு அப்படின்னு இந்த மாதிரி நம்மளால் கொடுக்க முடியாது. சரிங்களா. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். இவன் தான் நான் டேட்டாவில் புஷ் பண்ணுறேன், இது அரே தானே, டேட்டாவில் நான் புஷ் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹலோ அப்படின்னு கொடுப்போம் அண்ட் 5ன்னு கொடுப்போம். ஸோ ஆக்டிவிட்டி கொடுக்குறேன், எனக்கு இதுக்குள்ளே புஷ் ஆகிருக்கு ரைட்டா. பட் நான் இப்போ இதை நான் யூஐயில் கால் பண்ணேன்னா எனக்கு வந்து யூஐயில் வந்து ஷோ ஆகாது. இதுதான் வந்து ஸ்டேட்டில் இருக்க ப்ராப்ளம். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் செட் ஸ்டேட்ன்ற ஃபங்க்ஷன் இது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து யூஐ அப்டேட் ஆகும். நான் இதையும் கன்சோல் பண்ணி காமிக்கிறேன், இது என்னன்னு பாருங்கள். ஸோ செட் ஸ்டேட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்காக நவ் இஃப் ஐ கம் பேக் ஐம் கோயிங் டு ஆட் a test and 5. Now when I add activities, now you see this is a function. This is like a array type and this is a function. So இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம டேட்டா வந்து ஆக்சுவலாக அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் அவுட். ஓகே, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், டேட்டா டாட் புஷ்ன்னு சொல்லி யூஐயில் வந்து ரெண்டர் பண்ணி பாருங்கள், லைக் ஒர்க் ஆகுது. சரியா. ஸோ அப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், செட் டேட்டா அப்படின்றத கால் பண்ணுறேன் அண்ட் தென் ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கால் எ ப்ரீவியஸ் ஸ்டேட்டு பிஆர்வி. இங்கே பாருங்கள், இங்கே என்ன நேம்னா வச்சுக்கலாம் பேராமீட்டர், அது மேட்ரு கிடையாது. டு மேக் சென்ஸ் வி வாண்ட் டு கெட் அ ப்ரீவியஸ் ஸ்டேட். ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் கன்சோல் டாட் லாக் ப்ரிவ்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஆக்சுவலி வந்து இங்கே டைப் நம்ம செட் பண்ணோம்ல, அதனால எரர் அடிக்குது. ஓகே, விட்டுருங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் ப்ரிவியூவில் லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அரே பிகாஸ் அரேக்குள்ளே ஐ வாண்ட் டு கெட் த ப்ரீவியஸ் ஸ்டேட்டு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் நம்மளுக்கு என்ன, எம்டி அரே ரைட்டா. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட எனக்கு ஆப்ஜெக்டாக என்னென்ன பாஸ் பண்ணணும்னா ஆக்டிவிட்டியும் பாஸ் பண்ணணும் அண்ட் தென் ஹவர்ஸாக பாஸ் பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, இப்போ நான் இதை செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாவை கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் when I save this one, now I'm just going to give hello and test வந்து 5. add activity, now we got a ஓகே, இதை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். பேசிக்லி இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுறேன் டெஸ்ட்டு அண்ட் 5. நான் when I add activity now we got test 5. பட் இங்கே பாருங்கள் ப்ரீவியஸாக எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எம்டி அரே. ஓகேவா. நான் அகைன் ஐம் கோயிங் டு கிவ் அந்த அந்த இதுதான் கன்சோல் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அகைன் ஐம் கோயிங் டு கிவ் ஸ்லீப்பு and 8. So here when I give, now I got the previous data with test 5. okay, so இப்போ எப்போவுமே இந்த டேட்டா வந்து ப்ரீவியஸாக தான் கொடுக்கும். ஸோ அதுதான் ரியாக்டோட பேசிக் கான்செப்ட். ஸ்டேட்டை டேரெக்டாக மியூட்டேட் பண்ண முடியாது. மியூட்டேட்னா ஒன்றும் இல்லை, டேரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. லைக் புஷ்ஷு பாப்பு அப்படின்னு யூஸ் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டை வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணணும், ஸோ கன்சோல்லாம் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த இடம் வேலை முடிஞ்சிருச்சா ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ ஆட் பண்ணும்போது நம்ம சார்ட் ஆட் பண்ணோம். ஸோ அதுதான் நான் இங்கே காமிச்சிருந்தேன் ரைட்டுங்களா. ஸோ சார்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது சார்ட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு என்பிஎம் பேக்கேஜ். சரியா. ஸோ அதே மாதிரி லைக் சார்ட் ஜேஎஸ் ரியாக்ட் சார்ட் ஜேஎஸ்ன்றதை யூஸ் பண்ணிப்போம். ரியாக்ட் Chart.js2. ஸோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், இந்த 2 npm பேக்கேஜ். ஸோ இது வந்து நம்மளுக்கு எது யூஸ் ஆகும்னா லைக் இந்த இப்போ இங்கே பார்த்தீங்கல்ல லைக் இந்த பை சார்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரவுண்டாக இருக்குது, அதுக்காக நம்ம இதை ரியாக்ட் 2ன்றதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் ஸ்லீப் அதெல்லாம் காமிக்கல, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இன்ஸ்டால் npm i chart.js. இன்ஸ்டால் ஆயாச்சு. and then I want to install this one chart2 and இதுவும் இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் package.json-குள்ளே போயிட்டு செக் பண்ணுவோம். சரியா. ஸோ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா Chart.js இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதே மாதிரி ரியாக்ட் Chart.js2 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஹேபிட்டு ரைட்டு, கோட் பண்ணும்போது லைக் எப்போவுமே நீங்கள் லைக் ஏதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா எவ்ரி டைம் யூ கோ அண்ட் செக்
பிகாஸ் சம்டைம்ஸ் இட் த்ரோ சம் எரர். அது இல்லாமல் அதுக்காக நம்ம என்னடா இதுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ அதனால் எப்பவுமே ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போதுமே செக் பண்ணுங்கள், சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ நியூ காம்பனன்ட் கால்டு டைம் சார்ட். ஸோ டைம் சார்ட் CHART டாட் TSX, சரியா? நான் சம்டைம்ஸ் வந்து மிஸ்பெல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லைக் மிஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் JSX அப்படின்னா, லைக் அதை மறந்துடுங்க. பிகாஸ் அது ஃப்ளோவில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, சரியா? ஸோ ஹியர் ஐ வாண்ட் டு கிவ் லைக் REFC. நவ் வி காட் அ டைம் சார்ட் எவ்ரிதிங். ஸோ இந்த டைம் சார்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோமில் வந்து கால் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐ ஹாவ் டு இம்போர்ட் டைம் சார்ட். ஓகே, ஸோ இந்த டைம் சார்ட்ன்றவங்கள நம்ம வந்து எங்கே கால் பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல நம்ம கால் பண்ணிக்கலாம். டன். ஸோ இங்கே கால் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் இப்போ கம் பேக் டு த வீட்டு. நவ் வி காட் டைம் சார்ட். நவ் வி ஹாவ் டு ஒர்க் ஆன் திஸ், ரைட்? ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். First thing I want to import from the chart, React chartல வந்து import. So I need to get a PIE from a React chart.js2, and then I want to import a chart CHART from chart.js. நான் வந்து இதை என்ன கால் பண்ணேன், சார்ட்னு கால் பண்ணாமல் சார்ட்டை ஆஸ் chart.js அப்படின்னு கால் பண்ணிப்போம். CHART.js அப்படின்னு கால் பண்ணிக்கிறேன். தென் ஐ நீட் அ ஆர்க் எலமெண்ட்டு. ஸோ இந்த ஆர்க் எலமெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் ஒரு அனிமேஷன் மாதிரி கொடுக்கும் இதை வரையும் போது. ஓகே, அதை நான் பண்ணும்போது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து லைக் இதை நம்ம வச்சுப்போம், அப்படியே காமிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து டூல் டிப் வேணும். ஸோ டூல் டிப்புன்றது இங்கே ஹோவர் பண்ணும்போது வருது பார்த்தீங்களா, இதான் டூல் டிப்பு. அண்ட் தென் லெஜண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் நான் ஆட் பண்ணல, பட் நான் இப்போ இதில் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் தப்பாக எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? டன் guys, ஸோ ஆல்மோஸ்ட் குட், ரைட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை. இதை வந்து பிரேக் பண்ணிக்கலாம் டு நல்லா கொஞ்சம் ரீடபிலிட்டியாக இருக்கும், ரைட்? So now we got a arc chart element and a chart as a chart.js. Everything is good. Tooltip, legend, and okay, done. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சார்ட்.js-ஐ ரிஜிஸ்டர் பண்ணணும். சார்ட்.js-ஐ கால் பண்ணி நம்ம வந்து டாட் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு, ஸோ இதில் நம்ம என்னென்ன பாஸ் பண்ணோம்னா, நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் எடுத்தோமோ அதெல்லாம் பாஸ் பண்ணோம். ஆர்க் எலமெண்ட்டு, அண்ட் தென் டூல் டிப்பு, அண்ட் தென் லெஜண்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணியாச்சு. நவ் ஐ நீட் அ லைக் ப்ராப்ஸ் ஹியர். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஸோ பேசிக்காக இங்கே வந்து டேட்டான்ட்டு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம இப்போது இதுக்கு நம்ம கொடுக்கலாம் சார்ட்டுக்கு ப்ராப்ஸாக. ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஐம் கோயிங் டு கிவ் த டேட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வி கேன் கால் இன்சைட் த சார்ட் டைம் சார்ட். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் கால் அ டேட்டா ஹியர். ஸோ இந்த டேட்டாவை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து டைப் ஸ்கிரிப்ட். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், நம்ம வந்து லைக் இன்டர்ஃபேஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் லைக் அ இன்டர்ஃபேஸ். ஸோ ஹியர் இட் இஸ் கோயிங் டு டேக் அ ப்ராப்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட், and here is the data. So the data is going to be object. So என்ன object? So if I come back to the home page, so this is the object, right? எங்க object? இதுதான் அந்த object. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் பேசிக்காக இங்கே கொடுத்துட்றேன். இந்த டேட்டா என்னவா ரிட்டர்ன் பண்ண போகுது நம்மளுக்கு? ஸோ ஆக்சுவலி ஓகே, இது இன்னொரு விஷயம். இங்கே வந்து நம்ம டைப்ஸ் செட் பண்ணோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு அண்ட் ஹவர்ஸ் வந்து நம்பரு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த டேட்டா என்னவா ரிட்டர்ன் பண்ணோம்? அரேவாக ரிட்டர்ன் பண்ணோம், ரைட்டா? ஸோ நான் இப்போ இந்த டேட்டாவை இங்கே வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ நவ் வி கேன் கிவ் அ ப்ராப்ஸ் ஹியர், பிகாஸ் இதுவுமே நம்ம ப்ராப்ஸ்ன்னு சொல்லணும். இந்த ப்ராப்ஸ் தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நவ் எவ்ரி திங் இஸ் ஃபைன். நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் console.log data. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போது இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கன்சோல் போகிறேன். எனக்கு வந்து ஒரு அரே இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ நான் வந்து இதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஹலோ. இங்கே பாருங்கள், இந்த டைம் சார்ட் 19லேருந்து நம்மளுக்கு கன்சோல் ஆகுது. இது வந்து அரே பேசிக்காக, அதனால தான் நான் இங்கே வந்து அரேயோட இது நான் கொடுத்துருக்கேன், ரைட்டா? அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எரர் அடிக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ 5ன்னு போட்டு கொடுக்குறேன். நவ் வி காட் அ லைக் ஆக்டிவிட்டி ஹலோ அண்ட் லைக் ஹவர்ஸ் வந்து 5ன்னு காமிக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட் காய்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியதானா, இப்போ சார்ட்டுக்கான வேலையை பார்க்கணும். ஸோ சார்ட்டுக்கான வேலை என்ன? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சார்ட் டேட்டா. ஸோ நான் வந்து கண்டிப்பாக சார்ட்டுக்கு ஜேஎஸ்க்குன்னு சொல்லி தனி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ நிறைய பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போதைக்கு இதில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுப்போம். ஓகே, ஸோ லேபிள்ஸ் அண்ட் திஸ் லேபிள் இஸ் கோயிங் டு டேக் அ டேட்டா டாட் மேப், பிகாஸ் மேப் யூஸ் பண்ணுறோம். மேப் இஸ் லைக் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ மேப் டேக்ஸ் அ
லைக் 3 ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லைக் என்ன எடுக்க போகிறோன்றது, ஸோ வேல்யூ, அண்ட் செகண்ட் ஒன் இண்டெக்ஸு, அண்ட் தேர்ட் ஒன் இட்ஸ் கிவ் லைக் ஒரிஜினல் அரே. ஓகே, பட் நம்மளுக்கு இப்போ இது தேவையில்ல. நான் வந்து வெறும் டி அந்த உள்ளே இருக்க இனிஷியல் டி ஃபார் டேட்டா. ஓகே, இன்சைடில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட் டேட்டா. ஸோ டி டாட் ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம கால் பண்ணிப்போம். ஏன்னா இந்த டேட்டாவை தான் நம்ம கால் பண்ணுறோம். டி டாட் ஆக்டிவிட்டி அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். லேபிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ லேபிள்ஸ்னால் பேசிக்காக எதுனா வேர் இஸ் த டெக்ஸ்ட் கேல்ட்ரா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த லேபிள். ஸோ இதுதான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா செட்டு வந்து இங்கே கொடுப்போம். சரியா? ஸோ டேட்டா செட்டு, ஸோ SCTS. ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு கிவ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ சாரி, data set is an array, and here I'm going to give an object. So இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து I can give a label label. So this is going to okay label. So this one is going to be hours HOURS. ஸோ இதான் அந்த ஹவர்ஸ் நீங்கள் காமிக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டேட்டா கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லைக் a data is going to be data dot map, then this going to take a data, and after that we have to give data dot hours HOURS, right? And then last one background colors. ஸோ எனக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக இந்த கலர்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. And the last one I want to give border width. Okay, so the border width வந்து ஒரு 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் width வேணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ கம் பேக் ஹியர் there is nothing, right? ஸோ இங்கே டைம் சார்ட் தான் ஸ்டில் காமிக்குது, பிகாஸ் இந்த காம்பனன்ட் ரிட்டர்ன் பண்ணுது டைம் சார்ட் தான். இப்போ நம்ம இந்த டைம் சார்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு கிவ் அ பை. ஓகே, ஸோ நம்ம பை வந்து ஆல்ரெடி லைக் இன்ஸ்டால் லைக் கெட் பண்ணியிருக்கோம் ரியாக்ட் சார்ட் JS 2லேருந்து. இந்த பைக்கு வந்து நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பாஸ் திஸ் டேட்டா. ஓகே, ஸோ இந்த டேட்டாவை ப்ராப்ஸாக வாங்கினதை நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம். சரியா? ஸோ ஐ கேன் கிவ் லைக் எ டேட்டா, அண்ட் என்ன டேட்டா, சாரி இந்த டேட்டா இல்லை, லைக் இதோட டேட்டா, இதோட ஆட்ரிபியூட், இதோட ப்ராப்ஸ் இது. ஸோ இதில் என்ன டேட்டா கொடுக்குறோன்னா சார்ட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். நவ் வி காட் அ பியூட்டிஃபுல் சார்ட். ஸோ ஒன்ஸ் ஐ ரிஃப்ரெஷ், நவ் ஐ எம் கோயிங் டு ஆட் சம்திங் ஹியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் eat. ஓகே, தென் ஈட் வந்து ஒரு 1 hour அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் வி காட் லைக் இங்கே பாருங்கள் சுற்றும் போது ஒரு அனிமேஷன் மாதிரி வந்துச்சுல, அதுதான் ஆர்க் எலமெண்ட்டு. ஸோ நான் ஹவர் பண்ணும்போது டூல் டிப் காமிக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு தான் நம்ம இதை கொடுத்தோம். அண்ட் லெஜெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க இந்த லேபிள்ஸு அண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் காமிக்கிறது தான் லெஜெண்ட்ஸ், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈட் கொடுத்துருக்கோம். தென் ஈட்டு கோடு, அண்ட் கோட் வந்து லைக் ஒரு 5 hours, and again submit. Now we got a new color, and also our label is adding, and we can give like a sleep. Sleep is going to be 8 hours, but அவ்வளோ நேரம் தூங்குறது இல்லை, கோட் அடிச்சா அப்படி தான். Next one we got a yellow, right? So this is perfect application guys. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேட்டா வந்து நம்ம எதுலையுமே ப்ரிசிஸ்ட் பண்ணல. ஓகே, பிகாஸ் நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு போயிடும். இப்போதைக்கு நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக லைக் இந்த லோக்கல் ஸ்டோரேஜோ இல்லை ஏபிஐயோ கனெக்ட் பண்ண வேணாம். போக இன்னும் நம்மளுக்கு 27 days இருக்குது, ரைட்டா? ஸோ அதில் நம்ம வந்து ஃபயர் பேஸு, மர்ன் ஸ்டாக்கு, லோக்கல் ஸ்டோரேஜு, ஈவன் லைக் நிறைய விஷயம் இருக்குது படிக்கிறதுக்கு இந்த 30 daysல. ஸோ நம்ம சின்ன சின்ன ஆப்லேருந்து போயிட்டு நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த 30 day நம்ம கோல் என்ன அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரியாக்ட் ப்ராப்பர்லி. ஸோ அதுக்கு தான் நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறோம். அந்த உழைப்புக்கு ஏற்ற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் guys. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், லைக் ப்ளீஸ் டூ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் guys, அண்ட் ஆல்சோ த கமெண்ட்ஸ். ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் வே ஆஃப் டீச்சிங்கில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ லைக் தட் ஐ வில் சேஞ்ச் மை திங்ஸ் டு கிவ் சம் மோர் ரிசல்ட். லைக் உங்களோட கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்காக தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் doing lots of things, right? So let's close this guys. நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டேக் கேர், பாய், see you.